உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. KS செங்கோட்டையன் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார். வணக்கம், ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. ராமதாஸ் உடல்நலம் குறித்து முதல்வர் விசாரிப்பு, அமெரிக்கா மீது ஈரான் புகார், கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பு உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் அடங்கிய ஒரு சிறிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழகத்திற்கு நெல் சாகுபடிக்கான ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என மத்திய அரசு உத்தரவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது முற்றிலும் தவறு என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதல்வரின் குற்றச்சாட்டு அரசியல் உள்நோக்கம் கொண்ட தமிழக விவசாயிகளை திசை திருப்பும் நோக்கில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு திரிபு என்பது தெளிவாகிறது எனவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் அனுப்பப்பட்ட தகவல் மாநில அரசுகள் வழங்கும் ஊக்கத்தொகை கொள்கைகளை தேசிய முன்னுரிமைகளுடன் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையே ஆகும். மத்திய அரசின் இந்த ஆலோசனை பயிர் பல்வகைப்படுத்துதலை ஊக்குவித்தல், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் ஆகியவற்றில் சுயசார்பு அடைவதை நோக்கமாக கொண்ட ஒரு ஆக்கப்பூர்வமான தொலைநோக்கு பார்வையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் ஊக்கத்தொகை அல்லது போனஸ் அறிவிப்பது என்பது எப்போதும் மாநில அரசுகளின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது. அதனை யாரும் பறிக்கவில்லை என சுட்டிக்காட்டியிருக்கும் நிர்மலா சீதாராமன், முதலமைச்சர் ஸ்டாலின் தேச நலனில் அக்கறை கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு பதிலாக தங்களின் குறுகிய சுயநல அரசியல் ஆதாயத்திற்காக திட்டமிட்டு திசை திருப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக நிறுவனர் ராமதாஸின் உடல்நலம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி மூலம் விசாரித்திருக்கிறார். சேலம் அருகே உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராமதாஸுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வயது மூப்பு காரணமாக அவருக்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ராமதாஸின் உடல்நலம் பற்றி அவரிடம் பேசியிருக்கிறார். முன்னதாக சேலம் மேற்கு தொகுதி பாமக வேட்பாளரை ஆதரித்து ராமதாஸ் பிரச்சாரம் செய்தபோது அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. மேடையிலிருந்து இறங்கும்போது மயக்கம் அடைந்ததால் உடனடியாக அங்கு இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடித்தபடி ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு அழைத்து சென்றார்கள். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததற்கு அமெரிக்காவே காரணம் என ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்ததை அடுத்து பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லை. இதன் காரணமாக மேற்காசியாவில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் சமூக வலைதளத்தில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி முக்கியமான கருத்து ஒன்றை பதிவிட்டார். கடந்த 47 ஆண்டுகளில் இல்லாத வகையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முனைப்போடு உயர்மட்ட அளவிலான தீவிர பேச்சுவார்த்தையில் ஈரான் ஈடுபட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இது நல்லெண்ண அடிப்படையிலானது. பாகிஸ்தானில் இரு தரப்புக்கும் ஒப்பந்தம் எட்ட இருந்த நிலையில் சில புதிய நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டன. நல்லெண்ணம் நல்லெண்ணத்தையே உருவாக்கும், பகைமை பகைமையைத்தான் உருவாக்கும் என இந்த அமைதி பேச்சுவார்த்தை குறித்து அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். விஜயின் ஜனநாயகம் திரைப்படம் இணையதளத்தில் வெளியானதற்கு பாஜக அமைச்சர் எல் முருகன் தான் பொறுப்பு என தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் KS செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்த அவர் ஜனநாயகன் திரைப்படத்தை முன்கூட்டியே வெளியிட்டு அதனை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியானதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தான் பொறுப்பு. ஏனென்றால் அந்த துறைக்கான அமைச்சர் அவர்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோதமாக இந்த திரைப்படம் வெளியானதற்கு பொறுப்பு ஏற்று எல் முருகன் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 7% அதிகரித்திருக்கிறது. இதனால் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் $100 எட்டியிருக்கிறது. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிடப் போவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் மேற்காசிய பகுதியில் மீண்டும் போர் பதற்றம் உருவாகியிருப்பதால் சற்று குறைந்திருந்த கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. ஈரான் மீது 2 வாரங்களுக்கு தாக்குதல் நிறுத்தப்படும் என அமெரிக்கா அறிவித்ததை அடுத்து கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு 15% வரை சரிந்து $95 விற்பனையானது.
தற்போது பேரல் ஒன்றுக்கு மீண்டும் $100 எட்டி இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போருக்கு முன்பு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $62 முதல் $65 வரை மட்டுமே வர்த்தகமாகி வந்தது. போரின் போது இது $119 என்ற உச்சத்தை தொட்டது குறிப்பிடத்தக்கது. கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் குணமடைய மேலும் சில நாட்களாகும் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வானதி சீனிவாசன் காலில் ஏற்பட்ட வீக்கம் மற்றும் வலி காரணமாக கோவையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சையின் போது வழங்கப்பட்ட ஒரு மருந்து அலர்ஜியை ஏற்படுத்தியதால் கடந்த வெள்ளிக்கிழமை தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது அவர் சுயநினைவோடும் பேசும் நிலையிலும் இருக்கிறார் என்றாலும் குணமடைவதற்கு அவருக்கு இன்னும் 4 நாட்கள் வரை சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அவரது உடல்நலம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரித்ததாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதிபட தெரிவித்துள்ளார். திருச்சி மேற்கு தொகுதி வேட்பாளர் KN நேருவை ஆதரித்து உறையூர் பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பல மாநிலங்கள் பின்பற்ற தொடங்கியிருப்பதாக கூறினார். திருச்சி மேற்கு தொகுதியில் அமைச்சர் நேரு பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூருக்கு நிகராக ஆசிய கண்டத்திலேயே எங்கும் இல்லாத வகையில் திருச்சியில் பேருந்து நிலையம், காய்கறி சந்தை, டைட்டில் பார்க் போன்ற கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வைகோ சுட்டிக்காட்டினார். ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது 13 உயிர்கள் பலியானதற்கும், சாத்தான்குளம் சம்பவத்தில் தந்தை மகன் அடித்துக் கொல்லப்பட்டதற்கும் முந்தைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சிதான் காரணம் என்றும் வைகோ கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருப்பதால் அதன் எதிரொலியாக பங்குச்சந்தைகள் காலையிலேயே கடும் சரிவுடன் தொடங்கின. அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை முற்றுகையிடப் போவதாக அமெரிக்கா அறிவித்தது. இதன் காரணமாக ஏற்கனவே கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் இந்திய பங்குச்சந்தையும் ஆட்டம் கண்டிருக்கிறது. தற்காலிக போர் நிறுத்த அறிவிப்பால் ஏற்கனவே சற்று முன்னேறிய பங்குச்சந்தை வர்த்தகம் மீண்டும் சரிவை சந்தித்து இருக்கிறது. காலை 9 மணி அளவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்சஸ் 1622 புள்ளிகள் சரிந்து 75,928 புள்ளிகளாக வர்த்தகமானது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 460 புள்ளிகள் சரிந்து 23,589 புள்ளிகளுடன் வர்த்தகமானது. குறிப்பாக சன் பார்மா, பாரதி ஏர்டெல், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் பங்குகளும் சரிவுடன் வர்த்தகமாகின. CBSE தேர்வு முடிவுகள் வரும் 20ஆம் தேதி வெளியாகலாம் என மத்திய கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலேயே CBSE தேர்வு முடிவுகள் வெளியாகும் வகையில் அதற்கான அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்தில் CBSE +2 மற்றும் SSLC தேர்வு முடிவுகள் வெளியாகும் நிலையில் இந்த முறை சற்று முன்னதாக, அதாவது வரும் 20ஆம் தேதி அல்லது 27ஆம் தேதி வியாழக்கிழமை தினம் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலேயே CBSE தேர்வு முடிவுகள் வெளியிடும் வகையில் அதற்கான அனைத்து பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்தில் CBSE +2 மற்றும் SSLC தேர்வு முடிவுகள் வெளியாகும் நிலையில் இந்த முறை சற்று முன்னதாக, அதாவது வரும் 20ஆம் தேதி அல்லது 27ஆம் தேதி வியாழக்கிழமை என கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு போல் அல்லாமல் இந்த முறை விடைத்தாள் திருப்பும் பணிகள் முன்கூட்டியே தொடங்கிவிட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகின. இது மிகவும் காலதாமதம் என கடும் விமர்சனங்கள் எழுந்ததால் இந்த முறை முன்கூட்டியே தேர்வு முடிவுகளை வெளியிட CBSE தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. என்றாலும் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை.